ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன எல்லாம் மேட்ரு தெரியுமா? எல்லாமே என்ன மேட்ரு? என்ன தலையோட தரமான ஒரு கம்பேக்கு. ஆமா, குட் பை டக்லி செம படம். காலையில தானே பார்த்துட்டு வந்தோம். அதுல என்ன இருக்கு? கண்டிப்பா கம்பேக் தான். வேற லெவல் ட்ரீட் படம். விவரம் தெரியாத மனுஷன் ஐயா. அந்த தலை இல்லையா, நம்ம தலை தோனியா. தல தோனி என்ன கம்பேக்? ஓஜி கேப்டன் இஸ் பேக். கேப்டனா? ஆமா ப்ரோ, இன்னைக்கு தேர்ஸ்டே கிடையாது, தலை டே. அந்த தலைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி கம்பேக், இந்த தலையும் கம்பேக். அதேதான். ஓகே, அதாவது இது வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருந்திருக்கலாம், பட் எனக்கு இல்ல. அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு தான். எங்க அதை கைய பிடிங்க. லேட் பிளான், 2 மேட்ச் லேட்டு. அதேதான். பட் வாய்ப்பு கொடுத்தாங்க, யூஸ் பண்ணிக்கல. என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேவோட கேப்டன் வந்து ஐபிஎல் 2025 இருந்து ரூல்ட் அவுட். காரணம் அவருக்கு வந்து எல்போ இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்காம். சோ அதனால அவரால் இதுக்கப்புறமா ஆட முடியாது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேப்டன் யாரும் இருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது ருத்துராஜ் சேர்த்தியே கேப்டன் யாரும் இல்ல. அதேதான். அதனால தோனி அவர்கிட்டயே திரும்பவும் கேப்டன்சி போயிருக்கு 2025. அப்போ வந்து ஜடேஜா கிட்ட இருந்து தோனி ஆமா எடுத்திருப்பாரு. இப்போ ருத்துராஜ் கிட்ட இருந்து எடுத்திருக்காரு. அப்போ ஒழுங்கா பண்ணலன்னு எடுத்தாரு. இப்போ அதே தானே, இல்ல இன்ஜுரினால எடுத்திருக்காரு. அப்படிதான் சொல்லணும். அப்டேட் அப்படிதான் வந்து சொல்லணும். அதேதான், அப்படி சொன்னாதான் ஏத்துப்பாங்க மக்கள் அப்படின்றதுனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து இப்போ அபிஷியலா ஆயிடுச்சு. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து காலையில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கங்குலி கொடுத்திருந்தாரு. அவர் வழக்கமா பேச மாட்டாரு, உங்களுக்கே தெரியும். இப்ப கோச்சிங்கும் பண்ணல. அவர் டெல்லி டீமுக்கு வந்து அவர் கோச்சிங் பண்ணல. அவர் வந்து உமன்ஸ் டீமுக்கு தான் கோச்சா இருக்க போறாரு. சோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. தோனி வந்து ஒரு பீஸ்ட், அவர் கேப்டனா இருந்தாருன்னா அவர் வேற லெவல் தனி ரகம் அப்படின்னு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காருன்னு அப்ப எனக்கு தோணுச்சு. ஹைப் கிரியேட் பண்ணுவான். நாங்க பேசிட்டு இருந்தப்போ அதை பிளான் பண்ணோம். அப்பயே எனக்கு தோணுச்சு, ஓகே இன்னைக்கு ஏதோ அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். அதுக்கேத்த மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு அப்டேட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சிஎஸ்கே. பட் ஆனா இன்னொரு விஷயம், ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தோனி கிட்ட கேப்டன்சி இருக்கு, நீ இதே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ண பிடிங்க சிவான்னு சொல்லி கொடுத்தது கங்குலி தான். அப்படி கனெக்ட் பண்ணி யுனிவர்சல் லெவல்ல கனெக்ட் பண்ண அந்த அளவுக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. சீக்கிரம் கொடுத்துடணும். அண்ட் இது இல்லாம அம்பத்தி ராயுடு வந்து எப்பவுமே பயாஸ் தான் இருக்காரு கமெண்ட்ரில அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் அவரை சுத்தி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு இப்ப விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் தோனி ஃபேன் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே நீ சொன்ன மாதிரி தலை டேவா தான் இருந்திருக்கு. காலையில குட் பை டக்லில அப்படியே வைபா ஆரம்பிச்சது. அந்த வைப் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுது. நான் செம்ம குஷியா இருக்கேன். இந்த ஐபிஎல் 2025 இதுக்கப்புறமா செம்ம சூடு பிடிக்க போகுது. அண்ட் சிஎஸ்கேக்கு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா கூட இதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அண்ட் கூடவே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஆஃப்லைன்ல பேசிட்டு இருந்தா இதுக்கப்புறமா சிஎஸ்கே டீம் அது வேற மாதிரியா தெரியும் உங்களுக்கு. இது பெட்டர் டீம் இல்ல, சூப்பர் டீமா உங்களுக்கு தெரியும். 200 என்ன 180 அடிக்கிறதே இந்த பவுலிங் அட்டாக் எதிரா இப்போ தோனி கேப்டன்சி கீழ ரொம்ப ரொம்ப கஷ்டம். கன்ஃபார்ம் நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு. நாட் ஃபினிஷ் ஃபார் சிஎஸ்கே. நாட் ஃபினிஷ்டு சிஎஸ்கேக்கு மட்டும் கிடையாது, மொத்தமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, டிக்கெட் விக்காம இருந்துச்சா சிஎஸ்கே மேட்சுக்கு. இப்ப சூடு போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிரும். எங்கிட்டே 10 மெசேஜ், ஆனா எங்கிட்ட டிக்கெட் இருக்கணும்ல. ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இன்னொன்னு தோணுது, என்னடா சும்மா டப்புன்னு கேப்டன் இஸ் பேக்னு 2025 டிராஃபி வினர் கேப்டன் இஸ் பேக்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெவலுக்கு அப்படி உன்னோட கிரியேஷன் இந்த அளவுக்கு நாங்க யோசிக்கல. போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவரோட எய்ம் ஃபுல்லா பிளே ஆஃப் போறதா தான் இருக்கும். அந்த டீமை கூட்டிட்டு போறதா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா ருத்ராஜ் கைக்கோட இதே மேலே கேள்விக்குறி இருக்கு எனக்கு. கொஸ்டின், அடுத்த சீசனும் கேப்டனா வருவாரான்னு கேட்டீங்கன்னா நோ, எனக்கு தெரிஞ்சு பிளேயரா வருவாரான்னு கூட தெரியல. சரி, இது மட்டும் இல்லாம இன்னொன்னு ப்ரோ, ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் சொன்னீங்கல்ல, விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பேக் டு பேக் தோல்வி. அப்புறம் சேப்பாக்லயே வந்து முதல் வெற்றி ஆரம்பிச்சாங்க. இப்ப சேப்பாக்லயே வந்து தோனியை கேப்டனா வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அது என்ன ஸ்பெஷல்? எக்ஸாக்ட்லி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது ராஜஸ்தான் மேட்ச்ல. துஷார் தேஷ்பாண்டே போட்டு செஞ்சு விட்டாரு. அதுக்கப்புறமா 2 மேட்ச் ஆடிட்டாரு. பட் ஆடி அதுக்கப்புறமா தான் இப்போ கேப்டன்சி அப்படிங்கிறது அவருக்கு இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் அந்த இன்ஜுரி பெருசாயிடுச்சான். அதேதான். அது ஏன் பெருசாச்சு, எப்படி பெருசாச்சுன்னா எங்க கிட்ட கேட்காதீங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அது பதில். ஒண்ணும் இல்ல, பிடிச்சு அப்படியே ஒரு இழுத்தா ரஜினி காமெடி. அதேதான். சரி ஓகே, அப்படிதான் நடந்திருக்கு. பட் இப்போதைக்கு அப்டேட் வந்து தோனி பேக் அஸ் ஏ கேப்டன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அஸ் ஏ தோனி ஃபேன். ஸோ தெரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மேலும் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.